அக்னி என்ன சூழல் எப்படி போயிட்டு இருக்கு இங்க வந்து அதிமுக வரேன் சார் பேசலாம் அது தனி விவாதம் நம்ம பேசலாம் அக்னி இல்ல விஜய் இப்ப உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா எப்படி இருக்கு சாத்தியக்கூறுகள் என்ன கூட்டணியோட நிலை எப்படி இருக்கு நீங்க பாக்குறீங்க தேசிய ஜனநாயக கூட்டணி அல்லது அதிமுக தலைமையிலான கூட்டணி சார் விஜய் வந்து கூட்டணிக்கு வருவதாக அவங்க முடிவெடுக்கட்டும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அண்ணன் நச்சு ராஜா அவர்கள் சொன்னதை மாதிரி இந்த நிறைய சமூக வலைதளங்களில் சொல்லுவாங்க என்னது ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி அப்படின்னு சொல்லுவாங்க அதில் எனக்கு உடன்பாடு இல்லை ஆனால் திரு விஜய் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் தமிழ்நாடு ஆல் லீடர்ஸ். ஏன்னா என்னை பொறுத்தளவில் நீங்கள் அரசியல் கட்சிக்கு வாங்க வாக்குகளை நிறுவிங்க அது வேறு சதவீதம். ஆனால் நீங்கள் வந்து பேசுகிறது வந்து ஒரு ரசிகையாக லண்டன்லேருந்து ஈழத்தில் பிறந்து லண்டனில் இருந்து சென்னைக்கு வந்து உங்களை பார்த்து அந்த ரசிகை காதலியாக மாறி காதலி மனைவியாக மணமகளாக மாறி அப்புறம் எல்லாத்தையும் மாறி அதெல்லாம் கரெக்டு. இதெல்லாம் வந்து பொது வாழ்க்கையில் வந்ததற்கு பிறகு விவாதிக்கக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். இது தனி வாழ்க்கை. விவாதிக்க கூடாது என்று சொல்லுகிற போது அது வெளியிலே வராமல் பார்த்து கொள்ளுவதும் ஒரு தலைவனுடைய கடமை சார். ஆனால் இங்கே அதெல்லாம் விடுங்க, அது தனி மனித வாழ்க்கையா பொது வாழ்க்கையா அதை தாண்டி சார் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ததற்கு பிறகு ஒரு இவ்வளவு பரிமாணங்கள் வந்த ஒரு தாயாக பெண்மணியாக வந்ததற்கு பிறகு அவங்க ஒர்த்து இல்லைன்னு சொன்னார் பாருங்க. அதனால் அதை பற்றி நான் அதிகம் பேச விரும்பவில்லை, வருத்தத்தோடு இதை பதிவு செய்கிறேன். அடுத்து சார் இல்லை அப்படி இப்போ வந்து அடுத்து அது அவரை பற்றியோ அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றியோ விவாதம் இல்லை. இங்கே அவருடைய இருப்பு அவருக்கு இருக்கக்கூடிய எவ்வளவு வாக்கு சதவீதம் அவரை உள்ள கொண்டு வரதுக்கான முயற்சிகள் நடக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தான் சொல்கிறேன். நான் என்ன கேட்குறேன், வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது எந்த தேர்தலில் வரக்கூடிய அவருக்கு வரக்கூடிய கூட்டத்தை வச்சு சொல்றாரு, வரக்கூடிய சர்வே முடிவுகள் அப்படின்னு. நீங்கள் ஆந்திராவில் சிரஞ்சீவிக்கு இதோட நிறைய கூட்டம் வந்துச்சு. இன்னைக்கு திருச்சியில் 10 லட்சம் பேர் கூடுறாங்கன்றாங்க. ஆனால் தமிழ்நாடு ஒரு முழுக்க அரசியலை மட்டுமே பேசி திமுக என்ன நினைக்குதுன்னா பெர்செப்ஷன் வார்ல வெற்றி அடைஞ்சுக்கிட்டே வருது. ஆனால் அதிமுக பிராக்டிக்கல் வார்ல நின்று போராடிட்டு இருக்கு. இதுதான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கக்கூடிய 2 வேறுபாடுகள். ஆனா இங்க என்ன சொல்றாங்க சொல்லுங்களேன், டாக்டர் சுமன் சொல்றாரு இப்போ வந்து அரித்மெட்டிக்கலா இங்க தேவைப்படுதுங்க, எண்ணிக்கை தேவைப்படுது. அப்ப விஜய் வந்தா அதை ஃபில் பண்ண முடியும் பத்தி சொன்னாரு. சிரஞ்சீவியை பத்தி சொன்னாரு. அவர் போட்டியிட்ட எலெக்ஷன்ல 16% ஓட்டை வாங்கி 18 சீட்டு ஜெயிச்சாரு. அதையும் கொஞ்சம் சொல்லிடுங்க. ரைட், எனக்கு சொல்றாரு, உங்களுக்கு தான் சொல்றாரு. ஆனா அவர் போட்டியிட்டாரு. போட்டியிடும் போது எந்த மாதிரி என்ன தேதியில யாரு பத்திரிகையாளர்கள் எத்தனை பேர் கூடுனாங்கன்றது போட்டியிட்டு இதே வந்து மருத்துவருக்கு நான் திரும்பி அவர் சொன்ன கணையவே நான் திரும்பி அவருக்கே அனுப்புறேன். சிரஞ்சீவி 16%, விஜய் எத்தனை சதவீதம் சொல்லுங்க இப்போ. போட்டி சார் நீங்க திமுக மாதிரி 50% கூட சொல்லுங்க சார். எந்த தேர்தல் கேட்கிறேன். திமுக சொல்லுவதே அபாண்ட பழி. ஏன் தெரியுமா, 2021 திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வித்தியாசம் வெறும் 3% தான் சார். சரி, 24 நாடாளுமன்ற தேர்தல்ல நீங்க திமுகவுக்கு அதிமுகவுக்கு மட்டும் சொல்றேன். இல்ல கூட்டணியாவே வச்சுப்போம். திமுக கூட்டணி அதிமுக பிளஸ் என்டிஏ இல்ல கூட்டணி தான் கணக்குன்னு சொன்னாலும் நீங்க கூட்டணியில இன்னைக்கு இந்திய நாட்டினுடைய பிரதமராக வருவதற்கு அடல் பிகாரி வாஜ்பாய் இந்தியா முழுவதும் ஆட்சி அமைப்பதற்கு 23 கட்சிகள் அமைச்சாரு. ஆனால் தமிழ்நாட்டில் திராவிட மாடல் அரசாங்கம் நல்லாட்சி தருகிற திமுக ஆட்சி 21 கட்சிகளை கூட்டணியில வச்சிருக்குதுன்னா அப்ப என்ன உங்க அரித்மெட்டிக் இருக்குன்றாரு சார். உங்க அரித்மெட்டிக் நான் இதை தான் கேட்கிறேன். இதே அரித்மெட்டிக்கை பயன்படுத்தி தமிழ்நாட்டில் 5 வருஷத்துல இந்த அரித்மெட்டிக் நான் இங்க சொல்றேன். நான் நீங்க வெளிநாடுகள் இருந்து வாங்கிய கடன் இருக்கு பாருங்க, அதே அரித்மெட்டிக் அதிமுக 10 ஆண்டு காலம் இல்ல 52 இருந்து எத்தனை முதலமைச்சர் இருக்காங்களோ அத்தனை பேர் சேர்ந்து வாங்கியது 4.5 லட்சம் கோடி.
இந்த 5 ஆண்டு காலத்தில் அதே அரித்மெட்டிக் வாங்கிய கடன் 5,65,000 கோடி. எப்ப தேர்தலுக்கு மட்டும் உங்க அரித்மெட்டிக் பாக்குறீங்களே, நாட்டினுடைய வளர்ச்சி, பொருளாதாரம், முன்னேற்றம் இதை பார்க்க மாட்டீங்களா? அதுவும் சொல்றாரு அதிமுக ஆட்சி காலத்துக்கும் இப்ப 5 ஆண்டுகள்ல நாங்க என்ன செஞ்சோங்கிற அந்த கணக்கையும் சொல்றாரு, அந்த அரித்மெட்டிக்கும் போடுறாரு. சரி, நீங்க என்ன செஞ்சீங்க, துறை வாரியா என்னென்னலாம் பண்ணிருக்கோம் ஒரு பெரிய கரெக்ட் சார். இது நல்ல கேள்வி சார். நான் அங்கங்க போனாலும் சார் வந்து கரெக்டா அந்த கேள்விக்குள்ள நான் வந்துடணும்னு என்ன நீங்க கொண்டு வர்றீங்க. நானும் இதை எதிர்பார்த்தேன். துறை வாரியாக தமிழ்நாட்டில் சுதந்திரம் வாங்கியதற்கு பிறகு தமிழ்நாட்டில் துறை வாரியாக மின் பகிர்மான கழகம்ல, நியூயார்க்ல, கிழக்கு மாகாண கோர்ட்ல வழக்கு இருக்குதே. ஆந்திரா மீது 1754 கோடி நாங்கள் காற்றாலை மின்சாரத்துக்கு, நாங்க சோலார் சிஸ்டத்துக்கு நாங்க வந்து லஞ்சமாக கொடுத்தோம்னு அங்க வந்து இருக்குதே. செப்டம்பர் 2021 இருந்து 2022 வரைக்கும் செக் பீரியடா போட்டிருக்காங்களே. அப்போ அது என்ன? சரி, அதை கூட விடுங்க. நகராட்சி துறையினுடைய அமைச்சருக்கு 3 முறை நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்குதே. இது எந்த விதத்துல பெர்செப்ஷன்? வேற ஒரு கணக்கு என்ன சொல்றாருன்னா, நீங்க சொன்னீங்க இல்லையா இவ்வளவு கடன் அப்படின்னு, இன்னொரு பக்கம் அவர் சொல்றாரு மகளிர் உரிமை, விடியல் பயணம், புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன், இந்த திட்டங்களை எல்லாம் வேறு யார் வந்தாலும் நிறுத்திட முடியுமா? இதெல்லாம் நாம கொண்டு வந்த திட்டம், இந்த திட்டங்களால தான் நான் வெற்றி பெற போறேன் அப்படிங்கிறாரு. இந்த பட்டியல் இன்னும் நிறைய பெரிய பட்டியல் போட்டுருந்தா, நான் மனசுல இருக்கிறது இவ்வளவுதான் சொல்றேன். கரெக்ட் சார். இதை விட ஆம்புலன்ஸ் இந்த பட்டியல்லாம் இருக்குல்ல, அதிமுக ஆட்சிக்கு வந்தா இந்த திட்டங்கள் நிறுத்தப்படுமா? இல்ல அதுக்கு கேள்வி அவர் வைக்கிறார் சார். அவங்க வந்து பெர்செப்ஷன்ல முன்னேறிக்கிட்டே போயிறாங்க சார். சரி, ஆனால் அது எடுபடாது. நான் அதைத்தான் நான் சொல்றேன். 2010 முன்னாடி திமுக கூட்டணி இப்ப இருக்கிற கூட்டணி எதிர்கொள்றதுக்கு இப்ப இருக்கிற அதிமுக தலைமையிலான கூட்டணியே போறீங்க, போதும் வேணான்றீங்க. இல்ல வேணாமா இல்லையன்ற தலைவர்கள் முடிவெடுத்துக்கிறட்டும். ஆனா தேர்தலில் நிக்காம ஒருத்தரை 20%, 50% அப்படின்னு இந்த பூமை கிரியேட் பண்றீங்க பாத்தீங்களா? தட் இஸ் நாட் தி ரியல் பாலிடிக்ஸ். ஓகே, அது உண்மையான அரசியலே கிடையாது. இறந்தவர்களை வீட்டுக்கு போய் பார்க்கணுங்க. ஆனால் நீங்க இங்க வந்து பாருங்கன்றது மனிதாபிமானம். பிரம்மாண்டமான கட்சி அப்படிங்கிற அந்த பொருள் எந்த கட்சிக்கு உரியது? நான் இப்படி கேட்கிறேன். 0.5% எடுத்திருக்கக்கூடிய தேமுதிகவை 2% பிரம்மாண்ட கட்சி யார் சார் அதுக்கு கொடுத்தா? பிள்ளையார் சுழி போட்டாச்சு. அதுக்கு அடையாளம் ஒரு தலைவர் நேர்மறையாக ஒரு அரசியலில் ஒரு செய்தியை, ஒரு வார்த்தையை பயன்படுத்தினால் அதை அப்படியே புடிச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கூடா நட்பு கேடாய் முடியும் சொல்லி ஈழத்தை அழிச்சதுக்கு பிறகும் நீங்க அந்த வார்த்தையை பயன்படுத்தாம விட்டுட்டீங்களா? அது எப்படி? அது யார மீன் பண்ணி? இப்ப அதத்தான் கேக்குறேன். அடையாளத்தை கொடுத்ததுல நம்ம பங்கு இருக்கேன்ற. நீங்க பங்கு இருக்குதுன்னா அதத்தான் இப்ப சொல்ல வந்தேன். 0.5% எடுத்தவர்களுக்கு ராஜ்யசபா சீட்டுனா 2% குழு எடுத்து நாடாளுமன்றத்தில் 2 நாடாளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்காங்க விசிகா. அவங்கள நீங்க மதிக்காம ஒரு ராஜ்யசபா கூட கொடுக்காம இருக்கீங்களே. அப்ப என்ன நோக்கம்னா, எப்பா ஏற்கனவே இருக்கிற கூட்டணி கட்சிகள்லாம் திமுக என்ன செஞ்சாலும் கேட்க மாட்டாங்க. ஓகே, இந்த 0.5% என்று எடுத்தாலும் கூட இவர்களை ஏன் நாம விடுவானே? தமிழ்நாட்டில் மோனோ பாலிடிக்ஸ் செய்யணும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் விரும்புகிறார். ஆனால் அது ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல அப்படின்னு நான் பாக்குறேன். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி. இங்க அவர் என்ன சொல்றாருன்னா, அப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா அதிமுக முகமூடியோட பாஜக தான் இங்க வருதுங்கிறாரு. நிதிஷ்குமார் உதாரணத்தை சொல்றாரு. இல்ல நான் இப்படி சொல்றேனே, இப்ப நிதிஷ்குமார் உதாரணத்தை சொல்றதா இருந்தா அவங்க 10,000 கொடுத்தாங்க, தமிழ்நாடு முதலமைச்சர் பயந்து போய் 5,000 கொடுத்திருக்கிறார் அரசாங்க பணத்தை. ஒத்துக்குறீங்களா? அதே ஃபார்முலா தான் நானும் சொல்றேன். ஆகவே இங்க இதை மட்டும் சொல்லு சார், பாஜக தமிழ்நாட்டில் வளர்ந்து வருகிறதா இல்லையா என்பது கேள்வி இல்லை. ஆனால் அதிமுகவை மீறி ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்று நினைத்தால் அது பாஜகவின் தவறு. அதிமுக 31 ஆண்டு காலம் ஆட்சி செய்த அதிமுகவே போரும் நம்ம கூட்டணிக்கு வெற்றிகரமா இருக்கிறதுக்கு அவங்க நம்பல போல இருக்கே. விஜயும் இருந்தா நல்லதுன்னு நினைக்கிறாங்க போல இருக்கே சார். அவங்க சார் நான் இப்படி நினைக்கிறேன் சார். இவ்வளவு நல்லது செஞ்ச திமுகவினுடைய தலைவர் யார் வந்தாலும் வாங்கப்பான்னு சேர்க்கிற போது அதிமுகவும் பாஜகவும் தலைவர்களை பல அரசியல் கட்சி தலைவர் சேர்ப்பது தவறுன்றீங்களா? நீங்க தான் சொன்னீங்க விஜய்க்கு ஒண்ணும் இல்லன்னு, எல்லாமே நீங்க தான் சொன்னீங்க. தேர்தல்ல நிக்கிறது வாக்கு சதவீதம் என்ன நிரூபிக்கப்படணும்னு சொன்னேன் சார். இத சொல்லிறேன். பாஜகவுக்கு சொல்லிட்டேன், அதிமுக எப்படி வந்து ஒரிசாவோ அது மாதிரி எப்படி வந்து தெலுங்கானாவோ அந்த மாதிரி ஆந்திராவோ தங்கள் நாம வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் திமுகவை விட பெரிய பலமான கட்சி அதிமுக.
அதை அதிமுக மறக்க கூடாது என்பதுதான் உண்மையான தொண்டர்களுடைய நோக்கம். அரசியல் சார்பு இல்லாதவர்களுடைய நோக்கம் அதுதான். நிச்சயமா அதுதான். ஆனா அந்த பர்செப்ஷன் வார்ல பின்னாடி இருக்கேன்னு அவரு வருத்தப்படுறாரு. ஒரு காலத்துல அதிமுகவுக்கு ஆலோசனை கொடுத்தவர், தேர்தல் அறிக்கையை தயாரிச்சு கொடுத்தவர் வருத்தப்படுறாரு. உண்மைதான். சரி, வர திமுக இந்த பர்செப்ஷன் வார மட்டுமே 365 நாள் செஞ்சிட்டு இருக்க ஒழிய நாட்டு மக்களை பற்றி கவலைப்படவில்லை. ஆனால் அதிமுக கவலைப்பட்ட அரசாங்கம். ரைட், பேச